சாணக்கியரின் சபதமும் ஒரு சிறுவனின் சாமர்த்தியமும். சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்பு மகாபத்மநந்தன் என்ற மன்னன் மகத நாட்டை ஆண்டு வந்தான். அவன் மிகுந்த ஆணவம் கொண்டவன். அந்த நாட்டின் அறிஞரான சாணக்கியரை ஒருமுறை தர்பாரில் வைத்து அவமானப்படுத்தினான். கோபமடைந்த சாணக்கியர், உன் வம்சத்தையே வேரோடு அழித்து தகுதியுள்ள ஒருவனை இந்த அரியணையில் அமர்த்தும் வரை என் தலைமுடியை முடிய மாட்டேன் என்று சபதம் செய்துவிட்டு வெளியேறினார். தேடல் தொடங்கியது. தன்னுடைய சபதத்தை நிறைவேற்ற ஒரு சாதாரண குடிமகனை பேரரசனாக மாற்றும் தகுதி படைத்த ஒருவனை தேடி சாணக்கியர் காடுகளிலும் கிராமங்களிலும் அலைந்தார். ஒரு நாள் ஒரு கிராமத்தின் வழியே செல்லும்போது ஒரு சுவாரஸ்யமான காட்சியை கண்டார். அங்கே ஒரு சிறுவன் ஒரு பாறை மீது அமர்ந்து அரசன் போல வேடம் போட்டு கொண்டிருந்தான். மற்ற சிறுவர்கள் அவனது அமைச்சர்களாகவும் போர் வீரர்களாகவும் நடித்து கொண்டிருந்தார்கள். அந்த சிறுவன் மிக தெளிவாகவும் நீதியுடனும் தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருந்தான். அந்த சிறுவனின் ஆளுமையைக் கண்டு சாணக்கியர் வியந்து போனார். அந்த சிறுவன் தான் சந்திரகுப்த மௌரியன். சாணக்கியர் அந்த சிறுவனை சோதிக்க நினைத்தார். அவனிடம் சென்று, சிறுவனே, எனக்கு பசியாக இருக்கிறது, எனக்கு ஏதாவது தானம் செய்வாயா என்று கேட்டார். சிறுவன் சற்றும் தயங்காமல் அருகிலிருந்து பசு கூட்டத்தை காட்டி, ஐயா, இந்த பசுக்களில் உங்களுக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான். சாணக்கியர் சிரித்துக்கொண்டே, ஆனால் இவை உன்னுடைய பசுக்கள் இல்லையே, அரசன் உன்னை தாண்டிப்பாரே என்றார். அதற்கு அந்த சிறுவன் தீர்க்கமாக, ஒரு அரசன் என்பவன் தன் நாட்டு மக்களுக்கு தேவையானதை கொடுக்கும் அதிகாரம் கொண்டவன். இருக்கிறேன், எனவே இது என் கடமை என்றான். அவனது தன்னம்பிக்கையும் பேச்சும் சாணக்கியரை ஈர்த்தது. சாணக்கியர் அந்த சிறுவனை தத்தெடுத்து தட்சசீலத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு அவனுக்கு அரசியல், போர் தந்திரங்கள் மற்றும் நீதி சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்தார். பல ஆண்டுகள் கடுமையான உழைப்பிற்கு பிறகு சாணக்கியரின் தந்திரத்தாலும் சந்திரகுப்தனின் வீரத்தாலும் நந்த வம்சம் வீழ்த்தப்பட்டது. சாணக்கியர் தான் சபதம் செய்தபடி ஒரு சாதாரண சிறுவனை இந்தியாவின் மிகப்பெரிய பேரரசனாக்கினார். சாணக்கியர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் இதுதான்: ஒருவன் பிறப்பால் பெரியவன் ஆவதில்லை, அவனது லட்சியமும் அந்த லட்சியத்திற்காக அவன் எடுக்கும் பயிற்சியும் விடாமுயற்சியுமே அவனை பெரியவனாக்குகிறது. இந்த கதையின் சிறப்பம்சங்கள்: விடாமுயற்சி, அவமானத்தை பலமாக மாற்றிய சாணக்கியரின் குணம், சிறுவயதிலேயே தலைமை பண்புடன் இருந்த சந்திரகுப்தன், சரியான குரு கிடைத்தால் எளியவனும் அரசனாகலாம்.